என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவருடைய உங்க அம்மா வயிற்றுல உங்களை வைக்கும் போது நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிள்ளை இத்தனாம் தேதி வரணும்னு சொல்லிட்டு கர்த்தர் முன்குறிச்சி எழுதிட்டாரு. நீ ஒளிப்பிடத்திலே இருட்டான பகுதிகளுக்குள்ள ஆண்டவர் அந்த கருவை வைக்கிற நாளை என்னைக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்காச்சும் தெரியுமா சார்? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நீ காலையில் முழங்கால் படியிடணும்? ஏன் ஜெபிக்கணும்? உன் வேலையில மாத்திரம் இல்லை, உன் வாழ்க்கைக்கு நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த கிருபைக்காக. ஏன் தெரியுமா? நீ முழங்கால் முடக்கும் போதெல்லாம் முழங்காலை எப்பயும் முடக்கிக்கிட்டே இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த வயிற்றுக்குள்ள வைக்கும் பொழுது 1982 இத்தனாவது மாசம் இந்த தேதியில வைக்கிறாரு. வச்சுட்டு 5வது மாசமோ 3வது மாசமோ உனக்கு கையை உருவாக்குறாரு, காலை உருவாக்குறாரு, இருதயத்தை உருவாக்குறாரு, மூளை இல்லாத மூளையை உருவாக்குறாரு, எலும்பை உண்டாக்குறாரு, என்னென்னத்தையோ உண்டாக்குறாரு. மொத்தத்துக்கு உண்டாக்கி 10வது மாசத்துல பிள்ளையா கொண்டாந்து வெளியில கொண்டு வருகிற தேவனுடைய அனந்த ஞானத்தினுடைய கிருபைகளையும் அனந்த ஞானத்தினுடைய அவர் சிருஷ்டிப்பின் கரத்தையும் நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டும் ஐயா. இந்த தேவன் உங்களை வெறுமனையே கொண்டு வந்து 10 மாசம் நீங்க உணர்ந்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஆவியானவர் என்ன திடீர்னு சொல்லும்படி ஆகுதுங்கிறாரு. உன்னை 10 மாசத்துல வெளியில கொண்டாந்து அப்படியே உன்னை தெருவில் போட்டுட்டு போகல சார். அநேக ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அநேக பிள்ளைகளை நான் பார்க்குறேன் சில ஃபீல்டுக்கு. நாங்கள் இப்போ இந்த மாசத்துல இருந்து இந்த ரோட்டில் அலையிறவங்க, பைத்தியம் பிடிச்சு அலையிறவங்க, ட்ரெஸ் இல்லாமல் அலையிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு எங்களை கொஞ்சம் ஒடுக்கிக்கிட்டு என்ன செய்யறது, ஒரு 40 பேத்துக்கு மாதம் அவங்களுக்கு தேவையானது செய்யலான்னு சொன்னேன். தெய்வ அன்புக்காக அது இந்த மாதத்துலேயே நாங்கள் பிரயாசப்படுறோம். அது ஒரு சின்ன பண்ணுறதுக்காக முயற்சிகளை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டவர் உங்களை என்னையும் அம்மாவோட வயிற்றிலிருந்து ஒன்று அழகாக கொண்டாந்து வெளியில் கை நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, மூளை நல்லா இருக்கு, நீ நடக்க தேவன் கிருபையை கொடுத்தார். நல்ல கவனமா கேளுங்க. கொண்டாந்து ரோட்ல தூக்கி போட்டுட்டு போன எத்தனையோ பேர் மாறி நீங்க இல்ல, தேவனுடைய கிருபை உங்களையும் என்னையும் நடத்தினதுனால நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சு ஐயோ ஆண்டவரே நான் தப்பான ஒரு பிள்ளைக்கு தூக்கி எறியப்பட்ட தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு ஆளா இல்ல, ஆண்டவரனை கிருபையாய் வைத்தீரே, இந்த கிருபையை நான் எப்படி பார்ப்பேன்? உன் இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்கா காலையில் எழுந்திருச்ச உடனே முனி முழங்கால் பட்டுணும். நீ காலையில் எழுந்திருச்ச உடனே 2 காலையும் முடக்கி என்ன செஞ்சிடணும்? 2 கையும் தூக்கிடணும். உன் காலை இயேசுவுக்கு முன்னாடி முடக்குறீங்க, தேவனுக்கு முன்பாக நான் ஒண்ணுமில்லைன்னு 2 கையும் காண்பிச்சு ஆண்டவரே நீர் கிருபையா எனக்கு கொடுத்த எல்லாம் உம்முடைய கிருபை. கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்த. இந்த ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் அவருக்கு காலையில் எழுந்திருச்சு நன்றி சொல்ல வேண்டாமா? மறந்து போயிட்டோம். அதனாலதான் நிர்வசாரம்னு ஒரு வார்த்தை உபயோகித்தேன். நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிட்டோம். இந்த அன்பு உங்களுக்குள்ள காலையில உருவாகுனுச்சுன்னா நீ வேலைக்கு போவ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. தேவ பிரசன்னத்தோட பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள போவ, அங்க சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கும், பயங்கர பிரச்சனையா இருக்கும். எல்லாம் நீ போய் நிக்கிற இடத்துல கர்த்தர் மோசையை கொண்டு 2ஆ பிளந்தது போல நீ ஆபீஸ்ல போனாவே எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சால்வ் பண்ணுவாராங்க. நீங்க விளங்காம மூஞ்சியா போனா உன் மூஞ்சியை பார்த்தே பிரச்சனை என்ன அதிகமாயிடும். ஒன்னாலதான்டா காரணம், ஒன்றை விட்டு முதல்ல துரத்துவான். புரியுதா? எங்க அம்மா அவங்கள மாத்திரம்தான் ஒசத்தி பேசுறாங்க, அந்த மருமவளை மாத்திரம்தான் இல்லை, இந்த மருமவனை மாத்திரம்தான் பேசுறாங்க, என்ன பேசவே மாட்டாங்க. நீ ஆண்டவர்கிட்ட பேசு, உன்னை பேசவே மாட்டாங்க. இப்படிதான் பேசுவாங்க. ஏன்? நீ ஆண்டவர்கிட்ட பேசாம நீ பாட்டுக்கு தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்க. என்ன செய்வார் அவரு? இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு, இனி 4வது விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு ஜீவன் கொடுத்த இந்த இயேசுவுக்கு முழங்கால் போட்டு 2 கைகளையும் உயர்த்தி இந்த ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றின்னு நான் சொல்லுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆண்டவர் காண்பீங்க. இன்னையிலேருந்து அப்பா சில கடினமான டாஸ்க்கு குறைவான பேர் தான் தூக்குறீங்க.
சில ஈஸியான டாஸ்க்கு நிறைய பேர் தூக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். சரிங்களா? ஆண்டவர் நல்ல. எப்படி நம்ம இந்த கிருபைக்காக ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா?